கத்தார்ல உனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ், இந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பிளேஸ்? அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். எப்படின்னா காஸ்ட் வைஸும் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியா தான் ஆகும். அப்ப கத்தார்ல இந்த ஷாப்ல ஒரு ஆஃபர் அது மாதிரிலாம் பாப்பல. அது எங்க கத்தார்ல எது வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷலா பிடிக்கும்? ஒரு ஜெனரலான கொஸ்டின். நீ ஃபர்ஸ்ட் என்னை எப்படி கூப்பிட்ட? சிஸ்டர். பாத்தீங்களா இப்ப எப்படி கூப்பிட்டு இருக்க? எங்க வா அங்க போ ரஞ்சு. நிறைய தமிழ் இருக்கிறதுனால உனக்கு அந்த ஃபீல் இருக்கு. அதை தாண்டி வேற அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். வா என்ன எதுக்கு மேக்கப் போட்டு வச்சுருந்தேன்? உடைய வச்சு செய்யலான்ட்டு தான். வச்சு செய்யலான்னா புரியல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஒன்னும் இல்ல, நிறைய கேள்வி கேட்பேன். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் எல்லாமே கத்தார் பத்தி தான் ஆன்சர் சொல்லணும். இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கிற டே இல்ல ஸ்கூல் படிக்கிற டேல இருந்து கூட யாரும் கேட்ட கேள்விக்கு நான் ஒழுங்கா பதில் சொன்னது இல்ல. இப்ப நீ கேக்குறன்ற கேளு. இல்ல நிறைய பேர் கத்தார் புதுசா வந்திருக்காங்கல்ல, அத பத்தி தெரிஞ்சுப்பாங்க. பிளஸ் ஒன்ன பத்தியும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. சோ இன்னைக்கு வந்து அது ஒரு இல்ல 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 இன்னைக்கு வந்து நம்ம ஜீவிதா கூட ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து விளையாட போறோம். சோ நிறைய क्वेश्चन வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். அத அவர்கிட்ட கேக்குறேன். ரஞ்சு தான் விளையாடலாம்னு பிளான் பண்ணிருக்கு. நான் ஏதோ பிளான் பண்ணல. ஆமா சரி ஓகே. கேள்வியை கேட்கலாமா? சட்டு சட்டு சட்டுன்னு ஆன்சர் சொல்லணும் சரியா? அப்படியே பாத்துட்டு இருக்க கூடாது. எனக்கு என்ன தோணுதோ அப்படிதான் சொல்லுவேன். அது என் மூளைக்கு எப்போ வருது? இப்படி நிக்குது. ஜூம் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது எப்படி வரும்? ஜூம் பண்ணி பண்ணல. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜெனரலா क्वेश्चन கேட்க போறோம். நீ ஒன்ன சம்பந்தப்பட்ட क्वेश्चन உங்ககிட்ட தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் வந்து கத்தார் பத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான क्वेश्चंस எல்லாம் கேட்க போறேன். ஓகே சோ பாத்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீ கேளாத்தா அது யூஸ்ஃபுல்லா இல்லையா நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஆமா சரி ஓகே. கத்தார் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம். ஓகே சூப்பர். கத்தார்ல உனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ், இந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பிளேஸ்? கத்தார்ல எனக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்னா அந்த ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி வக்ராசூக் தான். வக்ராசூக் ஓகே. பிடிச்ச ஸ்வீட் எந்த கடையில ரொம்ப பிடிக்கும்? ஸ்வீட்னா குனாஃபா பிடிக்கும். அது இங்க வந்து அந்த இதுலதான் சாப்பிட்டுருக்கோம். மால் ஆஃப் கத்தார்ல அதுக்கப்புறம் அந்த கடையை காலி பண்ணிட்டாங்க. அது இல்ல. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒயாசிஸ்ல ஒரு கடை இருக்கு. ஓகே சாப்பிடுறோம். சரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து எது பிடிக்கும்? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மெட்ரோ. ஆமா நாங்க வந்து மெட்ரோ மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். வேற எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. இன்ன வரைக்கும் நானே வந்து 11 வருஷம் ஆகுது. இதுல போனதே கிடையாது, பஸ்ல போனதே கிடையாது. மெட்ரோல ஆனா போயிருக்கோம். மெட்ரோ ஏன் பிடிக்கும் உனக்கு? ஏன்னா அது வந்து நம்ம போறது டிராவல் அந்த அலைச்சல் தெரியாது. இன்னொன்னு வந்து அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். எப்படின்னா காஸ்ட் வைஸும் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியா தான் ஆகும். 2 ரியால்னு நினைக்கிறேன் போறதுக்கு வர்றதுக்கு. 2 ரியால். மற்றபடி பஸ்ல போனோம்னா மெட்ரோ பஸ்லயே போனோம்னா ஃபுல்லா ஃப்ரீ தான். ஏறி எங்க வேணா நம்ம இறங்கிக்கலாம். அதுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீ தான். ஆமா அதனால நல்லா இருக்கும். ஓகே எனக்கும் பிடிக்கும். மெட்ரோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். சரி குட்டீஸ்க்கான பிளே ஏரியா எது பிடிக்கும்? அதனால வக்ராசூக்கே சொன்னேன். அவ ஒரு பக்கம் விளையாடுவா, நான் ஒரு பக்கம் விளையாடுவேன். 2 பேரும் என்ஜாய் பண்ணுவோம். அதனால வக்ராசூக். சரி வீட்டுக்கு வாங்குவோம்ல ரைஸ், அது எந்த பிராண்ட் வாங்குவ? தஞ்சாவூர் பொன்னி. சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி. ஓகே இட்லி ரைஸ்? அது இட்லி ரைஸ். இட்லி ரைஸ் ஓகே. அது வந்து கிராண்ட் மால்ல இருக்கும். அது மாதிரி. ஓகே எந்த கடையில வந்து நட்ஸ் எல்லாம் வாங்குவ? பாரிஸ் ஹைப்பர் மார்க்கெட். ஓகே இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நான் என்ன கத்தார்ல இருந்து பாரிஸ் போய் வாங்கிட்டு கத்தார்ல இருக்க பாரிஸ் ஹைப்பர் மார்க்கெட் தான். வக்ரால ஒரு பிரான்ச் இருக்கு, அங்கதான் வாங்குவோம். ஓகே நீங்களும் போங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நாங்க சொன்னோன்றதுக்காக வாங்கிட்டு எனக்காவது ஒரு நாள் நல்லா இல்ல அது அப்புறம் எங்களுக்கு கேட்கக்கூடாது சரியா? இல்ல நல்லா இருக்கும், நம்பி வாங்கலாம். இவ எப்பயுமே அதுதான் வாங்குவல, வீக்லி இல்ல மந்த்லிக்கு எல்லாமே அதுதான் வாங்குவேன். ஓகே சரி இப்போ ஆஃபர்ஸ் எல்லாம் எப்படி பாப்பேன்? கத்தார்ல இந்த ஷாப்ல ஒரு ஆஃபர் அது மாதிரிலாம் பாப்பல. அது எங்க நம்ம இன்ஸ்டாலே இப்ப நிறைய அதுல அதை பத்தி அப்டேட் வருது. இல்ல உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு கடையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா D4D ஓகே அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் யார் சொன்னது? அது ஒரு பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிச்சு. ஓகே ஃபேவரட் கலர்? ஃபேவரட் கலர் பீச் பிளாக். கத்தார்ல எது வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷலா பிடிக்கும்? ஷவர்மா. அது எந்த கடை? ஐஎம்ல ஒண்ணு நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த இடம் பேர் என்னது? அது அல்வதான் தானே.
அங்கதான் ஷவர்மா எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. அது இப்ப எடுத்துட்டாங்க. அல்வதானுக்கு ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி ஒரு பாகிஸ்தான் கடை அங்க முன்னாடி வச்சிருந்தாங்களா, இப்ப வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அது எடுத்துட்டாங்களான்னு தெரியல. அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு இல்ல, அதை எடுத்துட்டாங்கன்னு ரஞ்சு முடிவு பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் டைம் போய் பார்த்தாதான் தெரிய இருக்கா இல்லையான்னு. சரி ஓகே, பார்த்துட்டு அடிக்க போறாரு. இது வந்து ஒரு ஜெனரலான கொஸ்டின். நீ ஃபர்ஸ்ட் என்னை எப்படி கூப்பிட்ட? சிஸ்டர். பாத்தீங்களா இப்ப எப்படி கூப்பிட்டு இருக்க? எங்க வா அங்க போ ரஞ்சு. ஆமா, அதுக்கப்புறம் சொல்லு. ஒரு வாட்டி நான் துணி எடுக்கலான்னு போயிருந்தேன் கார்டனுக்கு. அப்ப அண்ணா ரொம்ப பாசமா ரஞ்சு அப்படின்னு கூப்பிட்டாரா, இது நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு ரஞ்சுன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க மேடம். ஆமா ஓகே, அப்பப்ப அண்ணாவை மறக்க கூடாது ரஞ்சுன்றதுக்காக நான் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். ஆமா. கத்தார்ல உனக்கு எந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த குட்டீஸ்க்கு வந்து பிளே ஏரியா அதெல்லாம் வந்து ஃப்ரீ இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க மோஸ்ட்லி பார்த்தா நிறைய தமிழ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ஃபாரின்ல இருக்க கண்ட்ரில இருக்க மாதிரியே நமக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. துபாயில இருந்தா அப்பெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு பக்கத்து வீட்டுல யாரு இருக்கா எதிர் வீட்டுல யாரு இருக்கானே தெரியாது. அது எதனால தெரியுமா? நம்ம அபார்ட்மெண்ட்னால உனக்கு அந்த ஃபீல் வந்திருக்கு. நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல தமிழ் மட்டும் தான், மோஸ்ட்லி நிறைய தமிழ் மட்டும் தான் இல்ல, நிறைய தமிழ் இருக்கிறதுனால உனக்கு அந்த ஃபீல் இருக்கு. தாண்டி வேற அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது பார்க்க ஒரு ஃபாரின்ல இருக்க ஃபீலே இல்ல. ஓகே, அப்ப இது ஸ்பெஷலா தோணுதா இல்ல எப்படி தோணுது? நம்ம ஊரை மிஸ் பண்ண மாட்டோம்ல. இதே நம்ம தனியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எப்படா ஊருக்கு போ அந்த மாதிரி இருக்கும், லோன்லினஸா ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி இருக்காது. ஓகே, அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல் கத்தார்ல உனக்கு பிடிச்சது? சரி நான் சொல்றேன் ஒரு 2-3 இது. எங்க கத்தார்ல இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னா ஏசில வந்து நம்ம வாக்கிங் போகலாம். அது வந்து கத்தாரால இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப புதுசா சூப்பர் கிட்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வந்து அது ஒர்க் ஆகல. நான் வெயில்ல 3 o'clock மேலதான், அது 3 o'clock மேலதான் ஒர்க்கிங் டைம் போட்டுருக்காங்க. 12 o'clock கிடையாது. அந்த ஏசி வாக் பாத் வந்து இருக்கு. சோ அது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து வாங்கியிருக்கு. அது வந்து எனக்கு ஏசில எல்லாம் போகாதீங்க, வெளிய காத்துல போங்க, அதான் நல்லது. ஏசி அனல் காத்துல எங்கம்மா வெளி காத்துல போறது? இல்ல நீ சொல்ல, அவ அப்படிதான் ஏதோ சொல்லிட்டு இருப்பா. சோ இந்த மாதிரி அனல் டைம் நம்மளால வாக்கிங் போக முடியல அப்படின்னா இப்பெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு தோணும். இன்னொன்னு வந்து இங்க ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். அது ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உண்மைதான். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த மருந்து வாடை, அந்த ப்ளீச்சிங் பவுடர்ல இது என்னது, ஹாஸ்பிட்டலுக்குனே ஒரு தனி ஸ்மெல் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வராது. எனக்கு தெரியாது அதை பத்தி. இல்ல இங்க ஹாஸ்பிட்டல்னு இல்ல, நார்மலா ஒரு கிளினிக் போனீங்கன்னா கூட அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே வராது. அந்த ஃபெனாயில் அந்த வாடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தமாவே வராது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய குட்டீஸ்க்கான ஃப்ரீ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க அடிக்கடி. அது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்பப்ப ஈவென்ட் போடுவாங்கல்ல, அது நல்லா இருக்கும். கிட்ஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதுல வந்து ஃப்ரீயாவே போடுவாங்க. அதனால அதெல்லாம் பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கோம்? 5 வருஷம் நினைக்கிறேன். இல்ல 50 வருஷம். 2 வருஷம், மேபி 1.5 years இருக்கும். அவ்வளவுதான். 1.5 years நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அது ஸ்டார்டிங் வந்து இவ சிஸ்டர் அப்படிதான் கூப்பிட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப பேசி பழகி ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் மரியாதைலாம் போயிருச்சு. இப்ப ரொம்ப நல்லா ஜாலியா க்ளோஸா பேசி பழகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா பேசி பழகின மாதிரி இருக்கே, எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க ஃப்ரீக்வெண்டா. சோ அதனாலதான் இதுல ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட பிறந்த அக்காவை நம்ம டெய்லி சிஸ்டர்னா அது ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அப்படியே பண்ணியாச்சு. ஓகே ஓகே. உனக்கு அல்ஃபனான்னு ஒரு ஸ்வீட் பிடிக்குமா? அது சொல்லவே இல்ல. அதை விட எனக்கு குனாஃபா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அதுதான், அதுக்கு அடுத்துதான் அது வந்து அல்ஃபனார்ல பனானா ஸ்வீட் பிடிக்கும்ல. அது ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிட்டோம் நம்ம. அது ஓகே சரி, இதெல்லாம் தான் வந்து क्वेश्चंस கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலை பத்தி ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. உங்களுக்கு என்னென்ன क्वेश्चनலாம் இருக்குன்னு கேளுங்க, நான் அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி ஆன்சர் பண்றேன். ஓகே பை பை. இதுல என்ன லூஸ் டாக் பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம். ஓகே பை.